வெல்கம் டு NSM குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஹோம்மேட் பூஸ்ட்டு தான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் எல்லாம் வந்து குடிக்க மாட்டேன்னே அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க, கண்டிப்பாக குடிப்பாங்க. வாங்க, இப்போ வந்து மில்க் பவுடர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். பாதாம் 1/2 கப்பு, கேஷ்யூ நட் வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். மக்கானா வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, இது எல்லா ஸ்டோருமே கிடைக்கும். அது வந்து தாமரை விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொக்கோ பவுடர், பிஸ்தாஷ்யூ, நாட்டு சர்க்கரை. மில்க் பவுடரில் வந்து ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும், அதனால நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ மக்கானா சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நம்ம வந்து தனித்தனியாக தான் வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாதாம் வந்து சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு லைட்டாக வந்து கோல்டன் ஃப்ரை லைட்டாக ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கேஷ்யூ நட் சேர்த்துட்டு இதையுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பிஸ்தாஷ்யூ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுடணும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து அரைச்சிக்கணும். ரொம்ப வந்து அரைச்சிடாதீங்க, அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து பிரிஞ்சிடும். இப்போ சலிச்சிக்கணும். இதை சலிச்சிட்டு இப்போ பாருங்கள், சலிச்சதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, மில்க் பவுடர், கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக வந்து கலந்து விட்டுருங்க. இந்த கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி ஈவனாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கோம்ல, அதனால் நம்ம வந்து ஹெல்த்தியான பூஸ்ட் வந்து ரெடி. இப்போ இது கப்பில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்தாலே வந்து அது கரைஞ்சிடும். அவ்வளோதான், சூப்பராக வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த சாக்லேட்டு கண்டிப்பாக வந்து குட்டீஸ் வந்து வேணான்னே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்த சாக்லேட் ஸ்மெல் வந்து இருக்கும் அதில். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.